ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நம்ம இப்போ ரேஷன் அரிசி வாங்குகிறோம், அதுதான் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்கே கருப்பரிசி இருக்கும், ஒன்று ரெண்டு நெல் இருக்கலாம், ஒன்று ரெண்டு கல், சின்ன சின்ன கருப்பு கல் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அப்படியேவும் ஆக்கியும் சாப்பிட மாட்டோம், என்ன சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் ஆகும். கொஞ்சம் மெனக்கிட்டு வெளிச்சத்தில் கண்ணாடி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முரத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது என்ன சொல்லுவோம் இப்படி இப்படி பண்ணி அதில் இருக்கிறத எடுத்துகிட்டு அப்படி இப்படி இப்படி பண்ணுவாங்களே, அரிக்கிறதுல அது நோய் இப்படி இப்படி தெரியல பேர். நம்ம அரிசியை இப்படி இப்படி அதில் இருக்கிற தள்ளி ஒரு கருப்பு கல் இல்லைன்னா கருப்பரிசி இல்லைன்னா ஒரு நெல் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு சமைச்சி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் நல்லவங்க. ஆனால் எல்லாருமே 100க்கு 100 நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே மனுஷங்க தானே. எல்லாருமே உணர்வு உள்ள மனிதர்கள். ஹார்மோன்ஸ் எல்லார் உடம்புலையும் இருக்கும். அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம். சிலப்போ நமக்கு உதவிகள் செய்திருக்கலாம், சிலப்போ அவங்க கடுப்பாக இருக்கிறப்ப நமக்கு தேவையான உதவியை அவங்க செய்ய மறுத்திருக்கலாம். ஆனால் நம்ம தேவையான டைமில் செய்யவே இல்லை உதவி அப்படின்னு நம்ம நினைக்காம அதை தள்ளி போட்டுருங்க. உதவி செஞ்சாங்கல்ல, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த நல்ல அரிசி மாதிரி. அப்போ உங்களுக்கு லைஃபு நிறைவாக நல்லா ஓடும். எப்படி நம்ம அந்த கருப்பு கல் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா சோறு பொங்கி வயிறார சாப்பிட்றோம், இது மனசார இருக்கலாம். இந்த கருப்பான அவங்களுடைய குணங்களை தள்ளி போட்டுட்டு நல்ல விஷயங்கள் மட்டும் மனசில் ஏற்றுக்கிட்டோம்னா மனசார வாழலாம். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடுறீங்கள, மறக்காதீங்க.